இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டா இருக்கிறவர் ரோஜா கூட்டம் படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள வந்த ஒரு லவர் பாய் இப்ப டெவில் பாயா சவுகார்பேட்டையில மாறி இருக்காரு. ஹலோ ஸ்ரீகாந்த். ஹாய். How are you? வெரி ஃபைன். உங்களுக்கும் சரி இந்தியா கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ உங்களை நண்பன் அப்புறம் பாகன் அதுக்கப்புறம் 2014 வந்து கதை திரைக்கதைக்கு அப்புறமா ரொம்ப நாளாக நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு நிறைய அப்கமிங் மூவிஸ் இருக்கு. சவுகார்பேட்டை, அதுக்கப்புறம் நம்பியார், ஓம் சாந்தி ஓம். எப்போ நாங்கள் பார்க்கலாம் உங்களை ஸ்க்ரீன்ல? இல்லை ஆக்சுவலி இந்த மந்த்லேருந்து ஐ வாஸ் பிரிட்டி எக்ஸ்பெக்டிங். நான் ஃபர்ஸ்ட் நம்பியாரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு லுக்கிங் ஃபார் அ சூட்டபிள் ஃபேவரபிள் டேட். முதல் நம்பியார் இருக்க போது அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஐ திங்க் ஓம் சாந்தியும் அதை ஃபாலோ அப்பில் வந்துடும். அண்ட் இப்போ சவுகார்பேட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த இயர் எப்படியாச்சும் சரி இந்த 3 படங்களும் ரிலீஸ் ஆகிடும்னு நான் நம்புறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். இன்ஃபேக்ட் நான் எவ்வளோ ஆர்வத்தோடு இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் 2 years ஆகுது எனக்கு இந்த 2 yearsல இது என்னோட முதல் ரிலீஸாக இருக்க போகுது. ஸோ ஐ எம் ஆல்சோ கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சூப்பர். நீங்க உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கே வந்து இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சிம்புவோட வாலு கிட்டத்தட்ட 3 yearsக்கு அப்புறமா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்தீங்களா நீங்க? இல்லை, நான் இன்னும் படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படலை. டப்பிங் நடந்துட்டு இருக்கு, ஷூட்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இன்னும் படமே பார்க்கல, அதுக்குள்ள வந்து ட்விட்டர்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல வாலு படத்தை விமர்சிச்சதா பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? உண்மையில என்னதான் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் சிம்புக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய படம் வெளியிட்டிருக்கு அண்ட் நல்ல ஒரு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருந்திருக்கு அவருக்கு. ஐ ஃபீல் இஸ் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஒரு நல்ல ஒரு டான்ஸர், சிங்கர், டைரக்ஷன் எபிலிட்டி இருக்கு, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நெக்ஸ்ட் கமிங் டு தி மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த ட்விட்டர் கான்ட்ரவர்சி. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து பத்திரிகை துறையிலேருந்து தான் எனக்கு தெரியப்பட்டுச்சு இந்த மாதிரி வந்து ட்விட்டர்ல வந்து நான் கமெண்ட் பண்ணதாகவும் அது வந்து பெரிய ஒரு வைரல் ஆயிட்டு ஒரு இன்டர்நெட் வார் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது எத்தனை பேர் எடுத்துப்பாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் அட்வைஸ் பண்ண யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து தவறாக ஒருத்தரை பயன்படுத்தினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னோட போட்டோ வச்சு அவர் பண்ணது வந்து எனக்கு எந்த வகையில் ஏன் பிடிக்கல அப்படின்னா, உங்களுடைய கமெண்ட் கொடுக்கறது வந்து தனிப்பட்ட முறையில உங்களோட சுதந்திரம். ஆனா அது வந்து இன்னொருத்தரோட ஐடென்டிட்டியில வந்து பண்றது வந்து கோழைத்தனம், அன்னெசரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. பட் எனிவேஸ் ஐ கிளாரிஃபைட். உடனே சிம்பு அவருக்கு தெரிவித்த இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ட்விட்டர் ஹேண்டில் அது என்னோடது கிடையாது. ஏன்னா நான் ட்விட்டர்ல இல்ல. நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயந்தே நான் ட்விட்டருக்கு வராம சாதாரண பேசினாலே பிரச்சனை வரும். இது ட்விட்டர்ல வேற பேசி எதுக்கு என்ன? இந்த பிரச்சனையை பத்தி சிம்பு உங்ககிட்ட பேசினாரா, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி சிம்பு கிட்ட கிளியர் பண்ணீங்களா இதை நீங்க பண்ணலன்னு சொல்லி? நான் ஆக்சுவலி அவரை I couldn't get through him. Okay. So I left a message for him and I gave a press release. So I think that was fine enough. I'm sure அதுக்கு சிம்பு வந்து he has already reacted in social networking. அவர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு சவுகார்பேட்டை? பயங்கரமா வந்து சோஷியல் வெப்சைட்லலாம் வந்து ஃபோட்டோஸ் பார்க்குறோம், பார்க்கவே டெரரா இருக்கு. I appreciate the support given. நல்லா வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும். இன்ஃபேக்ட் பல டப்பிங்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் நான் முதல் சில காட்சிகள் பார்த்துருக்கேன். ஸோ ஃபெல்ட் வெரி நைஸ். ஓகே. ஆனா வந்து நீங்க ஒரு அழகான ஹீரோயினை வந்து பேயா மாத்தி வச்சிருக்கீங்க சவுகார்பேட்டையில. ஸோ ராயலட்சுமி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க, உங்க கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க. ராயலட்சுமி வந்து ஷீ இஸ் a more professional person சொல்லலாம். ரொம்ப ப்ரொஃபஷனல். அண்ட் ஐ திங்க் அவங்களுக்கு இந்த பேய் படத்தை பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். நிறைய பேய் படங்கள் பண்ணியிருக்காங்களோ தெரியல. அதுக்கான மேக்கப்ல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அண்ட் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கடகடன்னு ரெடி பண்ணுவாங்க. எனக்கே இன்ஃபேக்ட் ஏதாச்சும் எனக்கு மேக்கப் வைஸ் வந்து ஹெல்ப் வேணும்னும் போது நான் அவங்கள தான் கேட்பேன். ஏன்னா ஐ ஃபெல்ட் தட் ஷி ஹேஸ் தட் எஃபிஷியன்சி அந்த ஆஸ்பெக்ட்ல. அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றாங்க. ஷி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். தாய்மொழி தமிழா இல்லைனாலும் அவங்க தமிழ் நல்லா பேசுறதுனால டயலாக் கான்வர்சேஷன்ஸ்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு இன்டராக்ட். சூப்பர். உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல இந்த ஒரு கான்ட்ரவர்சியை கிளியர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி விஷ் யூ அ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரீகாந்த். பை பை. யா பை பை.